அனைவருக்கும் வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்க போறோம். யாருன்னு சொல்லட்டுங்களா? பெண் கவிசிங்கம். மன்னர்களிடையே போரை தவிர்ப்பதற்காக தூது போனவர், முரண்பட்ட மன்னர்களுக்கு சந்து செய்து வைத்தவர், கூழுக்கு கவி பாடிய எளிமை கவிஞர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாருன்னு தெரியுதுல? நம்ம ஔவை பாட்டி தாங்க. ஔவைன்ற 6 அவைகள் இருந்ததா சொல்றாங்க. எத்தனை அவை வேணாலும் இருக்கட்டுமே, அத்தனை பேருக்குடைய அந்த பெருமையும் புகழும் ஔவைன்ற அந்த பொது பெயருக்கு தானே வந்து சேரும். அந்த அவைன்ற சொல்லுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம பழந்தமிழ் அகராதி, மூதாட்டி, அறிவில் சிறந்தவள், தவப்பெண் அப்படின்னு பொருள் சொல்லுது. அந்த ஔவை பாட்டியதான் தமிழ் மூதாட்டி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். எதுக்கு தமிழ் மூதாட்டின்னு சொல்லணும்? ஆண் கவிஞர்களை சிறப்பாக அவர்களுடைய பெருமையை புகழை சிறப்பித்து சொல்லுகின்ற சங்க காலத்தில் அறிவு சார்ந்த உலகை தன்னை நோக்கி பார்க்க வைத்த பெண்பார் கவிஞர் தாங்க நம்ம ஔவை பாட்டி. அப்படிப்பட்ட அந்த ஔவை பாட்டியினுடைய பாடல்கள் காலத்தை வென்று நிற்கின்றன. என்னெல்லாம் அப்படி அவங்க படிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், அசதிக்கோவை, பந்தநந்தாதி அப்படின்னு பல நூல்களை படைச்சதோடு பல தனி பாடல்களையும் படைத்து தமிழ் உலகிற்கு தொண்டு செய்து சென்றுள்ளவர் தான் ஔவை பாட்டி. நன்றி, வணக்கம்.